விஷயம் தான். ஏன்னா சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸும் வந்துட்டு சும்மா இல்லாமல் காசு கொடுக்குறாங்கன்னு ப்ரொமோஷனுக்காக எதை வேணால் போட்டு விட்டுறது, அப்புறம் தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டிக்கிறது. இங்கேயும் நிறைய பேர் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அந்த சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டைரக்டர் ராம்கோபால் வர்மா எப்பவுமே சென்சிட்டிவான படங்கள் எடுப்பார். ஒரு தரமான சம்பவங்களை நிறையா பண்ணியிருக்கிறார். இன்றைக்கி இருக்கிற இளம் இயக்குனருக்கெல்லாம் அவர் மாஸ்டர்னு சொல்லலாம். இப்போது அவரை வந்து போலீஸ் தேடுறதாகவும் அவருக்கும் ஆளும் அரசுக்கும் என்ன விஷயம் நடந்தது, என்ன ஒரு கோல்டு வார் போகுது, அதை கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். இப்போ இந்த ஆந்திராவில் வந்து சோஷியல் மீடியா மேலே இந்த வைசிபிக்கு சார்ந்த சோஷியல் மீடியா மேலே கேஸ் போடுறது வந்து ஒரு பக்கம் அது வந்து பரபரப்பாக ஓடும்போது, இப்போ ஆந்திராவில் வந்து 5 வருஷமா ஜெகன் ஆட்சியில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் அவங்களுக்கு சாதகமாக பேசுறதும் இல்லாமல், அவங்க சாதகம் இல்லாமல் கூட மற்றவங்களை யாராவது எது சந்திரபாபு நாயுடு மேலாகட்டும், இல்லை டிடிபி கட்சி மேலாகட்டும், ஜனசேனா கட்சி மேலாகட்டும், அது இல்லாமல்